திருச்சிற்றம்பலம். பேசுறது கேக்குதா? ஓகே. கேக்குது. ஓகே. திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்து தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 37வது பாடல். சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம் படி நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். இது முதல் 2 லைன். அதாவது சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற நீ செயல் செய்யாதே உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். இங்க வந்து சென்ற நெறி எல்லாம் அப்படிங்கிறாங்க. நெறி அப்படிங்கிறது இந்த இடத்துல சமயத்தை குறிக்குது. நம்ம எடுத்த உடனேயே வந்து சைவ சமயம் சிவபெருமான் அப்படிங்கிற நெறியில நம்ம பயணத்தை துவங்கி இருப்போமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த பிறவி இல்ல, பல பிறவிகளா நம்ம தொடர்ந்து வர்றதுனால பல நெறிகளை எல்லாம் நாம தழுவி தழுவி இறுதியாக வந்த நெறியாக தான் அந்த சைவ நெறி சொல்லப்படுது. இப்ப வந்து நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கை கதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவர் வந்து சமண சமயத்தை தழுவி இறுதியாக சைவ சமயத்துக்கு வந்தார். அது அந்த ஒரு பிறவியிலே நடந்ததுனால நம்ம எல்லாருக்கும் அது கரெக்டா புரிஞ்சிருச்சு. வேற சமயத்துல இருந்து இந்த சமயம் வந்தாங்க. இப்பயுமே வந்து பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தாங்க ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிடுவாங்க. அந்த ஒரு நிலை அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம். அதாவது அனைத்துமே நாம் நல்ல நிலைக்கு வருவதற்காக அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதை சொல்லி கொடுப்பதற்காக சில மாற்று சமயங்கள்லயும் நம்ம புகட்டி நமக்கு தேவையான ஒழுக்கங்களை அங்க கற்றுக் கொடுத்து பின்னாடி தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவன் நம் ஈசன் சிவபெருமான். அதனால இங்க சமயங்கள் பல இருக்கே, மதங்கள் பல இருக்கே அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவன், அனைத்துக்குள்ளாரையும் நம்மளை புகட்டக்கூடியவன் நம் சிவபெருமான். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நமக்கு எப்படி அறிவுறுத்தணும், என்ன மாதிரியான திருத்தங்களை நமக்கு ஏற்படுத்தணுமோ அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம், அதுக்கான நெறிய கொடுக்குறான். இப்ப இங்கதான் வந்து இறை ஞானம் இருக்கு, இங்கதான் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு நல்ல ருசியான உணவு இருக்கு, அப்படி அமிர்தம் இருக்கு அப்படின்னாலும் அவன் நோய்வாய்ப்பட்ட சமயத்துல அவனுக்கு சில சமயங்கள்ல முதல்ல மருந்த கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அவன் உடல் தேர்னதுக்கு பின்னாடி அதன் பின்னாடி மருந்து, அதுக்கு முன்னாடி அமிர்தத்தையும் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். அதனால ஒவ்வொருத்தவங்களையும் முதல்ல பக்குவப்படுத்த வேண்டியதும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒழுக்கங்களை முதல்ல சரி செய்ய வேண்டியதும், அதெல்லாம் செய்த பிறகு இறுதியாக அவன் சைவத்தில் வந்து அவனே ஆட்கொண்டு விடுகிறான். இதுல வந்து நம்ம செயல் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நீ செயல் செய்யாதே. இப்ப இங்க வந்தா நம்ம கரெக்டா முத்திக்கு அடைஞ்சிடலாம், இங்க வந்தா நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கும், இங்க போனா நமக்கு தேவையான சித்திகள் எல்லாம் பெற்றுடலாம் அப்படின்னு நினைச்சு நீ போனா அந்த இடத்துல அது போயிடும். அதனால நீ செயல் செய்யாதே என்று இந்த இடத்துல சொல்றாங்க. சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம் படி நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற. இது எல்லாமே நமக்கு தந்த பரிசு. இதையெல்லாம் நம்ம ஒழுக்க நெறியில நாம சரிபட்டு சரியாக திருந்தி சரியான முறையில் ஒவ்வொரு முறையாக வந்து கற்று தேர்ந்து வருவதற்காக வழங்கப்பட்ட இறைவனால் வழங்கப்படுகின்ற பரிசுகள். இதுல வந்து அதனாலதான் நம்ம எந்த ஒரு மதத்தையும் துன்புறுத்த கூடாது, எந்த ஒரு நம்பிக்கையும் உள்ளவங்கள்ட்டையும் நம்ம என்னோடதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பேராய் நின்றவன் நம் சிவபெருமான். அது மட்டும் இல்லாம எல்லா சமயங்களுக்கும் தலைவன் தலைவி அப்படின்னா நம்ம சிவபார்வதி ஸ்வரூபம் தான் இல்லைங்களா? 6 வகை சமயத்துக்கும் அதுதான். 6 வகைன்னு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அது இல்லாம நம்ம சைவ சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா புற சமயம், அகப்புற, புறப்புற, அத மாதிரி பல இதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா
எந்த ஒரு நாத்திகத்துல, அதாவது இறைவனே இல்லைன்னு சொல்றது கூட ஒரு சமயமாக நாம் கருதக்கூடிய சைவ சமயத்துல அவங்களையுமே நம்ம வந்து தூற்றாம, அவங்கள நினைச்சு நம்ம வருத்தப்படாம, அவங்கள நினைச்சு நம்ம வந்து கோபிக்காம நம்ம என்ன செய்யணும்னா, அது அவங்களுக்கான படிநிலையில அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல அவர்கள் இறைவனை இப்ப அவனுக்கு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லைன்னா, அப்படியான மனநிலையை இறைவன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் கொடுக்கல அப்படின்னா ஏதோ காரணம் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த காரணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம காரியத்தை, அதாவது நாம் இறைவன் மீது அன்பு செலுத்துறத மட்டுமே பார்க்கணும். உலகத்தை பார்த்து நாம் மனதை வேதனைப்படுத்திக்கிறதோ இல்ல நம்ம போக வேண்டிய பாதையை மாத்திக்கிறதோ தப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான சிலபஸ், தனித்தனியான சூழல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால நமக்கு எது கண்ணுல காட்டப்படுதோ அதை கண்டாலே போதும். மற்றவர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதோ, மற்றவர்கள் ஏன் இதை செய்யலங்கிறது நினைக்கிறதோ தேவையில்லை. ஏன்னா இது அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய அரசன் நமது ஈசன். அவனுக்கு ஒண்டிதான் தெரியும் எந்த நெறியில கொண்டு போய் யாரை செலுத்தி அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும். இறுதியாக இங்க சைவ நெறிக்கு கொண்டு வந்து உய்வு பெற செய்து பிறவா பெருநிலையை தர வல்லவன் நம் ஈசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனால மற்ற நெறிகளிலும் தவறில்லை அப்படிங்கிற இங்க விஷயத்த சொல்றாங்க. சென்ற நெறியெல்லாம் செந்நெறி ஆம்படி நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற நீ செயல் செய்யாதே உந்தி பெற. இதுல வந்து நீ செயல் செய்யாதே அப்படிங்கிறப்ப எந்த இடத்துலயும் தன்முனைப்பு வந்துடக்கூடாது. நானா இங்க வந்து இப்ப வந்து இப்ப நானா இந்த சைவத்தை பத்தி நானா தெரிஞ்சுக்கிட்டேன், நானா வந்து சைவ சமயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு நானா கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நம்மளை செயல்பட வச்சவன் ஈசன். அதனால நம்ம திருவருள் தான் நம்மளை செலுத்துகிறது அப்படிங்கிறத எந்த நேரத்திலையுமே மறந்து விடக்கூடாது. நாம செய்யறது போல இருக்குமே தவிர்த்து நம்மை செய்விப்பவன், அறிவில் நின்று தொழிற்படுத்துபவன் நமது ஈசன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தன்முனைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி திருவருள் நமக்கு பிரகாசமாக நமது சிந்தையில் உதிக்கும். இதுதான் இந்த பாட்டோட பொருள். திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.